ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம உத்தரகாண்ட் ரைடில் டே 14 இருக்கோம். இன்றைக்கி இன்னும் டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்கேனே தெரில. இந்தியாவோட ஃபஸ்ட்டு வில்லேஜ் மனா. நேற்று நைட்டு வந்து போயிட்டு அங்கே டென்ட் போடலான்னு பிளான் பண்ணி ஆகாமல் இங்கே வந்து அப்புறமா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி காலையில் மனா வில்லேஜ் பார்த்துட்டு அப்படியே வந்து டிபெட் பார்டர் வரைக்கும் போயிடலான்னு பிளான்லலாம் இருந்தேன். இப்போ அங்கே தான் பண்ண போகிறேன். பட் என்ன மேட்டர்னா ரொம்ப சோம்பேறித்தனம் காலேஜ் ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ் ஒரு மாதிரி இருக்குது. மணி 11 மணி அது கிளம்புறேன். ஸ்டில் இப்போ பயங்கரமாக குளிருது. ஜாக்கெட்லாம் எடுத்து போட்டேன் நான். ஃப்ரெண்டில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. ரூமோட வெளியே வியூ இது. அந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்குது கொஞ்சம். இது ஸ்னோ சீசனே கிடையாது. ஸ்னோ சீசனில் வந்தால் இந்த அளவுக்கு நமக்கு என்ன சொல்கிறது ஈஸியாக ட்ரிப் முடியாது. இனிமேல் இது வரைக்கும் காரு கூட இவ்வளோ சில்லுன்றது. மதியானம் காரு உள்ள யார் ஸ்டியரிங் பிடிச்சா கூட குளிராக இருக்குது. அவ்வளோத்துக்கு கிளைமேட் இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்தா இப்போ மதியம் வந்து 10 டிகிரி இருக்குது. பட் 10 டிகிரி இவ்வளோ குளிரா அப்படின்ட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு எங்கே மேப் போட்டிருக்கு அப்படின்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டீ ஷாப். போய் ஒரு டீ அடிக்கிறோம் இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த முடிவுகள்லாம் எடுக்கணும். மனா வில்லேஜ் இந்த ஃப்ரெண்டு தெரியுதுல, நிறைய குட்டி குட்டியாக வீடு தெரியல. இதான் மனா வில்லேஜ், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வில்லேஜ். இப்போ ஃப்ரெண்டில் போர்ட் போட்டிருப்பாங்க. நேற்று நைட்டு நான் போயிட்டு வந்தேன். ஸோ அங்கே வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து போய் நம்ம ஃபஸ்ட்டு டீ ஷாப்பில் போய் ஒரு டீ அடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு டீ கடையில் கேட்கலாம் எங்கெங்கே போகலாம் அப்படின்னு கேட்டு டீ மாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு அப்படியே போகலாம். இங்கே வந்து இண்டோ டிபெட்டியன் பார்டர் இருக்கான்னு தெரியல. மேப்பில் போட்டால் வரமாட்டேங்குது. இப்போ லோக்கல் லேட்டாக விசாரிச்சுட்டு இந்த பார்டர் போகணும். ஃப்ரெண்டில் தெரியுதா, ஃபர்ஸ்ட் இந்தியன் வில்லேஜ் மனா. நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாமா? ஓகே. பின்னாடி கார் வருது. இங்கே ஸ்ட்ரைட்டாக மனா வில்லேஜில் தான் போகிறோம். ரைட் சைடில் போனால் வந்துட்டு மனா பாஸ் போகிற ரூட்டு. பட் யாருமே போகலை. அப்போவே என்னடா யாரும் போகலை அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட கேட்டால் வந்துட்டு இதுக்கு வந்து பாஸ் எடுக்கணுட்டாங்க. பட் எனக்கு டவுட் இருந்துச்சு, இங்கே வந்து நம்ம ஒரு பார்டர் போகிறோன்னா பாஸ் தேவைப்படுன்ட்டு. பட் ஆனால் எடுக்கலை. ஸ்டில் அவர் சொன்னார் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ வந்துட்டு சரி ஆன்லைன் செக் பண்ணால் கடைசி 20 பாஸ் பேலன்ஸ் இருந்துச்சு. பட் அதே அப்ளை பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தா பெரிய ஒரு ப்ராசஸுங்க. அது ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம என்ன சொல்கிறது சர்டிஃபிகேட் வாங்கணும். நம்ம உடம்புல எந்த இதுவும் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்புறம் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் இங்கே லோக்கல் உள்ள 2 ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அது இதுன்ட்டு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ புரிஞ்சு போச்சு கன்ஃபார்ம் இது வந்து நம்மளால் பண்ண முடியாது போக முடியாதுன்ட்டு. என்னடா இது நேற்றெல்லாம் வந்தப்போ இந்த வில்லேஜில் சும்மா வெறிச்சோடி கிடந்துச்சு. என்ன டிக்கெட் போட்டு காசு வாங்குறாங்க? அதை விட பார்க்கிங் இடமே இல்லையங்க. पार्किंग इधर सर ये एंट्री और सफाई पार्किंग फ्री रहती है. किधर पार्किंग? आगे जाके जहाँ पे आपको जगह मिलेगी ना वहाँ पे जगह मिलेगा. जहाँ पे जगह मिलेगी ना आपको वहाँ पे लगा देना गाड़ी. पार्किंग का नहीं रहेगी. 50 ரூபா வந்துட்டு மனா வில்லேஜ் என்ட்ரி போகிறதுக்காக காசு. பட் பார்க்கிங்காக தான் காசு கிடையாது. எங்கே வேணால் பார்க்கிங் விட்டுங்க அப்படின்ட்டு. யாராச்சும் வண்டி எடுத்தாங்கன்னா அது ஸ்பேஸ் இருக்கும் அதில் விட்டுங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் இதுக்கு மாதிரி நேற்றுலாம் அந்த உள்ளே போயிட்டு அங்கே பார்க்கிங் விட்டுருந்தேன். இப்போ தான் இங்கே தான் நிற்கிது. நைட்டெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்கவுங்க அங்கேயே விட்டுறாங்க. சரி எங்கேயா ஸ்பேஸ் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா ரிட்டன் பேக்கில் தான் வரணும். சரி பார்க்கலாம். இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மனா பாஸ் வந்து நம்மளால் போக முடியாது கன்ஃபார்ம்டு. ஏன்னா அது பெரிய ப்ராசஸ். உள்ளே வந்து பார்க்கிங் போடுறவுள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வழி ஆகிடுச்சு. ஷோபா நேற்று நைட்லாம் வரும்போது மொத்தமாக 10 கார் இருந்துச்சு. பார்த்தா வந்து ஒரு 500 கார் நிற்கும். பார்த்தா அங்கேருந்து நிற்கிறாங்க. அதுவும் ஃப்ரண்டில் போக சொன்னால் போக மாட்டேன்னா பேக்கில் அப்படியே அங்கேயும் அப்படி நின்றாங்க. அப்படியே வந்து ஓரளவு சைடாக வந்து ஒரு பார்க்கிங் பிடிச்சி வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு. இறங்கி வந்து வில்லேஜ் உள்ள போனோம். அந்த வசுந்தரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் ட்ரக்கு 5-6 கிலோமீட்டர் ட்ரக்குனாங்க. அதை ஊருக்குள்ளே விசாரிச்சுட்டு போன மாட்டோம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மனா பாஸ் தான் மிஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ சேட். கார் பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்படி வந்தாச்சு. நேற்று நைட்டு வந்து அதே இடம் தான். இந்த ஆச்சு உள்ளே போனால் வந்துட்டு மனா வில்லேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டீயும் பக்கோடாவும் வந்து சாப்பிட்டாச்சு. அது இங்கே வந்து கடையிலே வந்துட்டு போர்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த அப்புறமா வசுந்தரா ஃபால்ஸோட க்ளோஸ்அப் ஃபோட்டோ சட்டோ பல். இன்னும் பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இவங்களே பார்த்தா இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ் மனான்னு இங்கே போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு வில்லேஜ்ன்றாங்க. ஃபஸ்ட்டாக லாஸ்ட்டாக தெரியல.
ஆனால் ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு கடை இருந்துச்சு, இந்த கடை சாப்பிட்டது நல்லா சுட சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு குளிருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக காட்டன் இந்த மாதிரி ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்க காட்டன் போட்டு இப்போ தான் வந்து பிரித்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. காட்டனா உள்ளா ஒரு வேளை அந்த இதுலேருந்து இது உள்ளுங்க செம்மறி ஆட்டிலேருந்து முடிய பிடிங்கி போட்டுருக்காங்க போகிறதுக்கு. நசர் பட்டு 200 போட்டாங்கல்ல, முள்ளுங்க வேறு எதுவும் கிடையாது. எதுக்காக அப்படின்னு கேட்டால் வந்துட்டு டிஸ்ட்ரிக் வந்துட்டு வைக்கிறதுக்காமா. உள்ளன் ஃபுல்லு உள்ளு தாங்க, எல்லா கடையிலுமே வந்து உள்ளன் தான் வந்துருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு முன்னாடி ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா தியாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் சூப்பராக இருந்துச்சு, கலர் காம்பினேஷன் கையிலே பண்ணுறது. நான் எந்த சொன்னாலும் எந்த ஸ்டேட் போனாலுமே தியாவுக்கு ஒரு ட்ரெஸ் அந்த ஸ்டேட்டில் எடுத்துகிட்டு வரேன். அதை வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து மெமரிஸாக வச்சுப்பேன். ஸோ அது மாதிரி இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்லேருந்து இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். நல்லாயிருக்கு, ரொம்ப கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. அது மாதிரி என்ன நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு ஒன்லி நவம்பர் டிசம்பர் மட்டும் போகணும், அதுக்கப்புறம் போக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் பார்க்கல தெரிஞ்சுக்கணுமே லைட்டாக தெரியுதுல என்ன. அப்படியே வந்து நம்மளும் வந்து ட்ராவல் ஏற்ற மாதிரி வந்து ஒரு வைப்பில் வந்து ஒரு ஓவர் கோட் ஒன்று பார்த்தேன், நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. பட் ப்ரைஸ் கேட்டால் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. 2500 சொல்கிறாங்க, பேரம் பேசிகிட்டு இருக்கேன். பட் 2200 கீழே வாய்ப்பே இல்லைன்றாரு. நல்லா இருக்குது, வாங்கிக்கலாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டுக்கலான்ட்டு. உள்ளே நல்லா பார்த்தீங்களா அவ்வளோ திக்காக இருக்குது. எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். என்ன நம்ம பாடி ஏற்கனவே பல்க் பாடி, திக் ட்ரெஸ்ஸாக போட்டோன்னா இன்னும் பல்காக இருக்குது. வாங்கிட்டேன், அது பார்த்து ரேட்டு இருந்தாலும் மைண்டில் இருந்தாலுமே சரி ஓகே இது மாதிரி திரும்ப நம்ம சைஸு கிடைக்குமான்னு தெரியாது. அது வந்து டபுள் எக்ஸ்எல், நம்ம சைஸு சும்மா நார்மலாக எந்த ட்ரெஸ்ஸும் கிடைக்காதா, சரி கிடைக்குமா எடுத்துப்போம் அப்படின்ட்டு ஃபைனலாக பேசி 2100 ரூபா, அதுக்கு மேலே முடியவே முடியாதுன்ட்டார். இதெல்லாம் நேபாளிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஏதோ சொன்னார். சரி ஓகே நம்ம சைஸு கிடச்சி அப்படின்ட்டு எடுத்துட்டேன். எப்படி இருக்குது? ஸோ கொஞ்சம் தூரம் வந்தப்புறம் வந்து அரௌண்டாக ஒரு 1-1.5 கிலோமீட்டர் வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். 1.5 வந்து மாட்டேன், 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். சுற்றி வரணும் தெரியும் பார்த்தா. ஸோ இதாங்க பிளேஸ் போகிறவங்க பார்க்க வேண்டியது பீம்புல், சரஸ்வதி தாம், கேசவ் பிரயாக். ஸோ இதில் ரைட்டில் வந்துட்டு கணேஷ் குஃபாவும் அப்புறமா வியாஸ் குஃபா ரெண்டும் வந்து ரைட்டில் போகணும். ஸோ போயிட்டு வந்து கீழே இறங்கி அதெல்லாம் இந்த ரூட்டில் போகணும். கணேஷ் குஃபா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் தூரம் மாங்குன்னு ஏறி வந்துட்டு இன்னொரு குஃபான்னா குகை. ஸோ இது வந்து வியாஸ் குஃபா அப்படின்ட்டு ஏறி வந்தேன். பட் இங்கே வந்து எழுதி போட்டு பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுச்சு. காமிக்கிறேன் பாருங்க. சரிங்களா, ஹோலி கேவிஸ் 5330 years old in 2022. குகை இங்கேருந்து உள்ளே போகணும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்ததுனா வந்து சரஸ்வதி மஞ்சள் அப்படின்ட்டு சரஸ்வதி ரிவர் அந்த ஆங்கிள் செம கூட்டமாக இருந்துச்சு. அதனால் எடுக்க முடியல, ஃபோனில் தான் எடுத்துனாங்க. அவங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக பயஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதான் வந்து சரஸ்வதி மஞ்சள், சரஸ்வதி ரிவர். இந்த பக்கத்துலேருந்து முடிஞ்சால் நான் காமிக்கிறேன். அதாவது அங்கே ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, இங்கே வந்து ஆஃபாக போயிட்டுருச்சு. பரவாயில்ல, இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ பாருங்கள் இது உள்ளே பாயுது ஒரு தண்ணி, அவ்வளோ ஃபோர்ஸாக பாயுது சரஸ்வதி ரிவர். இங்கேயாவது பாஞ்சு. ஸோ இந்த பக்கமாக வந்து ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் 10 நாள் முடிச்சுட்டு அப்படியே மேலே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் போக வேண்டியது. ஸோ லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் பாயிண்ட்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டீ ஷாப். ஸோ இங்கே தான் வந்து டீ குடிக்க போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டு மேலே போகுதுல. ஸோ இதான் வந்து வசுதாரா வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரூட்டு. இங்கேருந்து 5 கிலோமீட்டராமா. நான் கூட வந்து அங்கே மெயின் பாயிண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர்னுச்சு, இங்கேருந்து 5 கிலோமீட்டர். சரி ஒரு டீ ஆர்டர் பண்ணி குடிப்போம். இந்தியாஸ் ஃபஸ்ட் டீ ஷாப் மனா. ஆனால் ஒரு மேட்ரு என்னென்னா, இங்கே வர வழியில் ஒரு 4-5 கடை இருந்துச்சு. எல்லோரும் அவங்க இஷ்டத்துக்கு ஃபஸ்ட் ஷாப் பண்ணி போட்டுறாங்க. பட் யார் ஃபஸ்ட்டுன்னு தெரில. இவர் தான் டாப்பில் இருக்காங்க, இவர் தான் ஃபஸ்ட் வரல. கீழே இறங்கி காரையே வந்தாச்சு. ஸ்டில் இன்னும் கூட ஒரு கார் குறையில, எல்லா காரும் அப்படியே இருக்குது பாருங்களேன்.
குறைஞ்சிருக்கும், குறையிறதும் திரும்ப ஏறுறதும் அப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ட்ரெக் கிடையாது. பட் ஆனால் வந்து அந்த ட்ரெக் நம்ம போகிறோன்ற மைண்ட் செட் இல்லாமல் சும்மா அப்படியே நம்ம நடக்கும்போது ஏதோ ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அப்படியே நடக்கிறது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுற பிளான்னா, ரூம் வந்து பக்கம் தான், வாக்கிங்லேயே போகிற தூரம் தான் சொல்லிச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. சமைக்கணும். ஆனால் ரூமில் வந்து நேற்றே வந்து குக்கர் எடுத்துகிட்டு போனப்போ வந்து அந்த ஆண்டி வந்து பார்த்துட்டு குக்கர்லாம் எடுத்துகிட்டு போவீங்க, சமைக்கலாம் கூட அப்படின்னு. சமைக்கலாம் இல்லை, மதியம் சமைச்சு சாப்பாட்டில் பேலன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. ஆனால் ரூமில் சமைக்க முடியாது. பட் சமைக்கலான்னு பிளான். ஆனால் வந்துட்டு மணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5:30 தான் இருக்கும். கரெக்ட் 5:30 தான் ஆகுது. ஸோ போகிற வழியில் ஒரு நல்ல ஸ்பாட் இருந்துச்சுன்னா நிப்பாட்டி நைட்டுக்கான டின்னரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேக் பண்ணி அப்புறம் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோட் சைட்லேயே வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு, நிப்பாட்டினேன். அதுவும் அருமையான ஸ்பாட்டுங்க, வித்து ஃபால்ஸோட. சமைச்சே முடிச்சிட்டேன். சேமியா நைட் டின்னருக்கு சமைச்சிட்டேன். பட் இப்போ சாப்பிட வரதில்லை. அப்படியே போயிட்டு ரூம் போயிட்டு, ஏன்னா நேற்று தகுந்த அதே ரூம் தான், திங்ஸ் அப்படியே இருக்குது. ரூமில் போயிட்டு எகைன் கொஞ்சம் கழிச்சு நைட் லேட்டாக சூடு பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்றான் பிளானு. அதெல்லாம் கிருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டே வந்து இன்றைக்கி வந்து 14th டே முடிச்சு. ஸோ நாளைக்கு டே 15th ஆஃப் உதர்காந்த பார்க்கலாம். பாபாய் சி யூ.